இந்த வீடியோ இன்றைக்கி நான் எதுக்கு இப்போ போட போனேன்னா இந்த கேம் பிளே வந்து ஃபுல்லாகவே நான் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணிகிட்டு இருந்தேன். பட் இந்த எண்டிங் வந்து ரொம்ப காண்டேதுற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா கடைசி வரைக்கும் அந்த ஜெயிக்கிற மொமெண்ட்டில் போய் இந்த தோற்காமல் தோற்று போன மொமெண்ட் ஒன்று தெரியும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி நடந்த இந்த கேம் பிளேவை நான் முடிச்சு வச்சாங்க. ஸோ இந்த கேம் பிளே வந்து உங்களுக்கு ஃபுல்லாக இருக்காது, ஸ்டார்டிங் இருக்காது. ஸோ நான் பாதியிலேருந்து தான் பார்க்க போகிறோம். ஸ்டார்ட் திஸ் கேம் பிளே. ஓகே இப்போ கட்டில் உடஞ்சிட்ருக்கோமா. நெக்ஸ்ட் டைம் கிராணிங்கிறது இங்கே வந்துருக்கணுமே. ஏன்ச்சு நாமளே போய் செக் பண்ணிவிடுவோம். இந்த அம்மா இங்கேயே நின்று படுத்து தான் கிடக்குது. இதை நம்மளுக்கு தேவையில்லை. நீங்கள் உள்ளே தள்ளி விட்டுலாமா? வெளியே தள்ளி விட்டு ட்ரை பண்ணுவோம் வருதான்னு. சீக்கிரம். ஐயோ கிராணி வந்துச்சோ. வெளியே போய்டு சீக்கிரம் போய். ஐயோ நம்ம போக விட மாட்டேங்குதுங்க. சீக்கிரம் வெளியே போகணும் ஃபஸ்ட்டு. ஏன்னா கிராணியை சவுண்டு கேட்டு ஜாலியாக காணும். கிராணிமா எங்கே இருக்கீங்க? வந்துருச்சுங்க, கரெக்டாக வந்துடுச்சு கிராணி. இப்போ நம்ம திருப்பி இந்த உள்ளே போய்ட்டு வராமா? பார்த்தீங்கன்னா சைடில் வந்துட்டுருக்கு. நீ பொறுமையாக வா, நான் அதுக்கு வெயிட் பண்ணுறேன். கிராணி ஃபஸ்ட்டு வந்துச்சு, இது தப்பிக்குவோம். 2 மண்டையும் ஒரே மண்டை தான் போல், ஒரே மாதிரி தான் இருக்குங்க ரெண்டும். ஒருவேளை கிராணியோட உடம்பு தானும் செக் பண்ணி பார்த்துடலாம். சீக்கிரம் வாமா, அவனுக்கு எவ்வளோ லேட் பண்ணுறேன் நான். என்ன கிராணி பின்னாடி தானே வந்துச்சு, திடீர்னு காணும். மிஸ் பண்ணி அடித்தோம் நம்மள. ஆமாங்க மிஸ் பண்ணிடுச்சு, அதனால தான் தெனாவட்டா சிரிக்குது. கிராணி எங்கே இருக்கீங்க? சீக்கிரம் வா. ஸ்பைடருக்கு இதுதான் கொடுக்கணும்ல. ஆமாம் ஸ்பைடருக்கு எடுத்து ஃபஸ்ட்டு. ஸ்பைடருக்கு போட்டுருச்சேங்க. ஸ்பைடருக்கு எழுந்திரிச்சு நம்மக்கிட்ட எடுத்துப்போம். அதை இது தேவைப்படும். ஃபஸ்ட்டு கிராணி எங்களுக்கு தெரியும். நாங்கள் போகணும் நடிச்சிச்சுன்னா அவ்வளோதான், முடிஞ்ச கதை. அதாவது கிராணியை நம்ம சுற்ற வட்டி யூஸ் பண்ணுறோம். சரி ஃபஸ்ட்டு அப்போ நம்ம கீழே போய்க்கலாம். ஸ்பைடருக்கு யூஸ் ஆகும். நிறைய பேருக்கு இந்த கிராணி வெர்ஷன், இந்த ஃபஸ்ட்டு வெர்ஷனில் நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். புதுசாக இல்லை ட்ரைனேஜ் எஸ்கேப் நினச்சிருப்பாங்க. ஆனால் நம்ம ஃபஸ்ட்டு கார் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். பட் அதில் நடந்த சோதனை தான் நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குறீங்க. ஃபஸ்ட்டு கீழே வச்சா இங்கே ஒரு மண்டபத்தை சுற்றிட்டு இருப்பான், அவன்ட்டு நம்ம தப்பிக்கணும். ஓகே சரி ஃபஸ்ட்டு இந்த சைடு 2ன்னு இங்கே போட்டிருக்கேன். இல்லை நம்ம கார் இருக்கிற இடம் இது நம்மளுக்கு தேவையில்லை. இப்போ தான் நம்ம வந்துட்டு வந்தோம். மை கார் நான் சொன்னால் அந்த மண்டே இப்போ தான் போனால் பார்த்தீங்களா? அவன் ஒன் சைட் போயிட்டான். ஸோ நான் ஒன் சைட் போகலாம். ஆக்சுவலாக இங்கே ஏஞ்சிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அதான் நம்ம வந்து போயிட்டுருக்கோம். கார் பேட்டரிங்க நான் சொன்னாலும் இங்கே நிறையா கிடைக்கும்ண்ணே. இங்கே என்ன இந்த வீலுக்கு ரேங்க் ஓகே. நீங்கள் இந்த வீலுக்கு ரேங்க் வைக்கணும். சரி நம்ம ஃபஸ்ட்டு கார் பேட்டரி இப்போ செட் பண்ணுறதெல்லாம். அந்த மண்டே எங்கேயாவது வருவானே, கொஞ்சம் பார்த்து தான் போகணும் போல். இங்கே வரல இன்னும். சரி இதை ஏஞ்சி பார்ப்போமா? ஏஞ்சிக்கிற மாதிரி தான் இருக்குது, பார்ப்போம். ஏஞ்சிக்கலாம். மேலே கிராணி போடுது போலங்க. ஃபஸ்ட்டும் போட்டாச்சு, அப்புறம் என்ன? சரிங்க மண்டையும் வந்துட்டாங்க, பார்த்துட்டாங்க பார்த்தீங்களா? கொடூரமான சவுண்டாக இருக்குது. நம்ம கிராண்ட்பாவை தான் அந்த கேமில் எவால்வ் பண்ணுறாங்க. அந்த கேமில் இப்படி தான் இருக்காது. ஸ்பைடர் தான் அந்த கிராண்ட்பா சிச்சி அந்த மாதிரி இருக்காது. தப்பாக மட்டும் யோசிக்க நினச்சிக்காதீங்க. ஆனால் எனக்கு அப்படி தான் யோசிச்சு தோணுச்சு. சரி போய்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எங்கே தப்பிக்கணுங்க. இப்படி தானே வந்தோம். சரி இப்படியே போய் பார்ப்போம். இல்லை கரெக்டாக தான் போயிட்டுருக்கோம். இருந்தாச்சு. ஃபஸ்ட்டு போய் கார் பேட்டரி செட் பண்ணிடலாமா? இன்னும் நமக்கு ஃப்ரெஞ்சு வேறு கிடச்சோம். ஃப்ரெஞ்சு இருந்தாலும் சட்டை தப்பிச்சிடலாம். பேட்லாக்கி வச்சு ஓப்பன் பண்ணியாச்சு, கேஸ் வேணால் ஃபில் பண்ணியாச்சு, எல்லாம் முடிச்சிச்சுங்க. இன்னும் நமக்கு ஃப்ரெஞ்சு தாங்க நடிக்கும் அவனுக்கு. பார்த்தீங்களா கிராணி எங்கே போய் போட்டு வச்சுருக்குதுன்னு பார்த்து தான் போய் ஆகணும். நான் சரி போக வேணாம், நம்ம சைடாக போய்க்கலாம். கிராணி நடக்கிற சவுண்டு மேலே தான் கேட்குது, ஆனால் இங்கே இருக்கான்னு தெரில. ஆனால் நம்ம போல இந்த சைடு திசை போயிடலாம். ஏன்னா சவுண்டு கேட்டலாம் வந்துடுவோம்ல. நம்ம அதுக்குள்ளே இங்கே போய் வேலை முடிப்போம். ஷார்ட் கன் நம்மளுக்கு தேவையில்லை. இங்கே இது கிராஸ் போ ஓகே. இங்கே ஏதாவது ஃபஸ்ட்டு இருக்கா? ஃபஸ்ட் இன்னொரு செக் பண்ணலாங்க. அதுக்காக வந்து பார்த்துருக்கேன். இந்த சைட் போக முடியுமா? நம்ம ட்ரைனேஜுக்கு திருப்பி போய் ஆகணும். அதாவது இந்த ட்ரைனேஜில் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த கார் எடுத்துக்கு வந்தோம்ல, அந்த ட்ரைனேஜுக்கு நம்ம போய் ஆகணும். ஸோ அதனால தான் இப்போ சுற்றிட்டுருக்கோம். நம்ம கிராணி வேறு இங்கே வரக்கூடாது. கிராணி
கீழே தாங்க பார்த்துச்சிங்க திருப்பி வரும் போல். சீக்கிரம் வா, உனக்காக வெயிட் பண்ணிட்டு மாட்டேன். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம கிராணி இங்கே சுற்று விட்ருவோமா? இங்கே உடம்ப காணோம், இங்கே தானே படுத்துருந்துச்சு. ஐயோ, ட்விஸ்ட்டு கொடுக்குறானி எனக்கு. நான் உனக்கு தரேன் ட்விஸ்ட்டு. இது இங்கேயும் சுற்ற விட்டுற வேண்டியது தான். இப்போ நான் போய் கீழே திருப்பி அந்த ட்ரெயின்ஸுக்கு தான் போவோம். சீக்கிரமாக கிராணி இந்த பக்கம், நமக்கு வேகப்பட்ட வேலை இருக்குது இங்கே பார்க்கறதுக்கு. ஷார்ட் கன் எடுக்கணுமா? எனக்கு தெரிஞ்ச அந்த ஷார்ட் கன் இல்லை அந்த கிராஸ் போ வச்சு அடித்தாலும் அந்த மண்டேனுக்கு எதுவும் ஆகட்டும் நினைக்கிறேன். ஏன்னா அப்படியே நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். மற்ற கேம் பிளேயும் நான் பார்த்தேன், மற்றவங்க போட்டிருப்பாங்களே ட்ரைனேஜ் எஸ்கேப், அதில் நான் பார்த்தேன். ஸோ அந்த ஒர்க் அவுட் ஆகாத மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அதனால் நம்மளுக்கு இப்போதைக்கு அது தேவையில்லை, எங்கள்கிட்ட நம்ம செல்லுபடி ஆகாது. ஆனால் அதை வேறு ஏதாவது ட்ரை பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸு நிற்கல போயிடும். இங்கே இருக்காங்க பார்த்தேன். இஞ்சி போச்சு. டே 1 ஃபினிஷ். வாய்ப்பிருக்காங்க நாட்ட நாளைக்கு முடிஞ்சா. ஹலோ, ஓகே. டே 2வா? இதில் நானும் கூத்து நடக்க போதோ அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் இந்த விளையாட்டு முடிச்சிட்டேன். ஸோ ஒரு கூத்தும் நடக்காது. நீங்கள் தைரியம் ஜாலியாக என்ஜாய் பண்ணி பாருங்க. இது ஓகேவா? ஆரம்பிச்சிடலாம். திருப்பி கிராணி அண்ட் மண்டேன் இவங்களை எப்படியா சமாளிச்சுட்டு இந்த வீட்டை விட்டு கார் மூலிமா எஸ்கேப் பண்ணோம். அதான் பிளான் இப்போதைக்கு. ஓகே, எந்தாச்சு கிராணிங்க கூப்பிட்ருவோம். கிராணி மேலேயும் நம்மளுக்கு இப்போதைக்கு இங்கே மேலே எதுவுமே வேலை இல்லைங்க. ஸோ நம்ம டேட்டா கீழே தான் போய் வரணும். நம்மளுக்கு இந்த ஃப்ரெஞ்சு மட்டும் கிடச்சா எஸ்கேப் ஆகிடலாம். அதை தேடி தான் இப்போ நம்ம நோக்கி பயணம் பண்ணிகிட்ருக்கோம். ஃப்ரெஞ்ச் அது மட்டும் இந்த சட்டை ஸ்க்ரூ போட்டு தப்பிச்சுட்டு ஓடிடலாம். நம்ம கேஸ் சிலிண்டர் மூலிமா பெட்ரோல் பல்ப் பண்ணியாச்சு, கார் கீக்கு அனுப்பிச்சாச்சு, பேரலா கீ அந்த டோரே திறந்துட்டேங்க நான். இருந்தாலும் இந்த ஒரு சாதா ஃப்ரெஞ்சு எனக்கு கண்டுபிடிக்க முடியல. அந்த மண்டே திருப்பி வருவோன்னு நினைக்கிறேன். இல்லை வரல எஸ்கேப் ஆகிடலாம். ஓகே, இப்போ எப்படியாவது நம்ம இந்த ஃப்ரெஞ்சை மட்டும் கண்டுக்கணும். இந்த இடத்துல நம்ம தூக்கி போட்டோம் ஏதோ. இல்லை அந்த கார் பேட்டரி ஆகும். வந்துட்டாங்க எஸ்கேப் சீக்கிரம். நம்ம ஏன் இப்போ இப்படி நடந்துட்டுருக்கோம்? எனக்கும் கொஞ்சம் பிடிக்கல. இது என்ன அந்த வீல் கிராங்க் வாங்கிடும்ல. ஓகே ஆமாம், அந்த வீல் கிராங்க் தான் வைக்கணும். ஸோ இப்போதைக்கு அது நம்ம மேலே தான் போட்டிருக்கோம். திருப்பிலாம் மேலே போய் எடுக்கிறோம் கொஞ்சம் கஷ்டம்தான். பார்ப்போம். ஃபஸ்ட் திருப்பி மேலே போய் எடுக்கிறோம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கீழே எதாவது இருக்கான்னு பார்ப்போம். ஏன்னா அப்பயே கார் பேட்டரி கிடச்சிது, வேறு எதாவது கிடைக்கிட்டானே. அந்த மண்டையாவது எங்கேயோ சுற்றிட்டு இருக்கா. நம்மளுக்கு பிளான் போட்டு ஸ்கெட்ச் போட்டு தூக்குவான் போல். அந்தளவுக்கு காண்டு நம்ம மேலே. நம்ம அப்படி என்ன தான் காண்டு ஆகும். நம்மளே அட்டாக் பண்ணுறாங்களேப்பா. திரும்பி மட்டும் பார்த்துடாதடா டேய். நம்ம போடுறதோட லாக் போட்டு வச்சுருக்காங்க. இந்த இடத்துக்கு போவோம். நான் திருப்பி மண்டே வந்து நிற்பான். நம்ம எப்படி போயிடலாம். கீழே மண்டே அந்த சைடு ஓட்டான். ஏஞ்சிக்கலாமா? இப்படியே கூட நல்லா தாங்க இருக்குது. என்ன தவிர்த்து போகிறோமோ அப்படி தான் இருக்குது. என்ன லிஃப்ட்டு தானே அது? சரி ஓகே, இந்த இடத்துல எதுவுமே இல்லை. நம்ம சுற்றின இடத்தே சுற்றிட்டுருக்கோமோ எனக்கு தான் தோண்டு. நம்ம சைட் போயிடலாம். அந்த மண்டே வேலை எப்போ எங்கே இருக்கானே சொல்ல முடியல. டக்கு வந்துடுறான். பார்க்க அந்த ஸ்பைடர் மாதிரி வேலை இருக்கானா அந்த 8 காலையும் நடக்கலாம். நான் சொல்கிற சம்பவம் வந்துச்சுங்க கிட்ட. ஆக்சுவலாக இப்போ வரப்போ அது சம்பவம் இல்லை. நான் பார்த்துட்டானா வந்துடுவான். ஓகே, இப்போ நான் சொல்கிற இந்த சம்பவம் கிடையாது. இதுவும் சம்பவம் தான். இதுக்கப்புறம் பெரிய சம்பவம் வரும். சரி கிடச்சிச்சா முடிஞ்சு. இப்போ நான் இன்னும் டே 3 ஆமாம் டே 3 அதை எடுத்து இப்போ நான் திருப்பி வரணும் முதலேருந்து. வாங்கடா சார் சீக்கிரம் வாடா. நடுவில் ஆடு வேறு வந்து தொலைதுங்க. ஆனால் ஸ்கிப் பண்ணிட்டேன், ஓட்டிட்டேன். ஸோ மக்களே இந்த வாய்ஸ் குவாலிட்டி கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா அந்தளவுக்கு நல்லா இருக்காது. நான் ஒரு லோ குவாலிட்டி மைக்கில் தான் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ அட்ஜஸ்ட் கரோ அண்ட் லெட்ஸ் ஸ்டார்ட் திஸ் அகெயின். ஓகே, இன்னும் 3 நிமிஷம் ரெக்கார்டிங் பண்ண வேண்டியது இருக்கா? டக்குன்னு முடிச்சிடலாம். கிராணி எனக்கு தேவை போடி. அப்புறமா நைட்டு வா. இந்த இடத்துல விடியவே விடியாதாங்க, ஒரே இருட்டாகவே இருக்குது. நைட் மேலாம் போட்டு வரனாலும் கொடூரமாக இருக்கும் போலங்க. ஓகே, இதெல்லாம் நம்ம பிசியில் விளையாட வேண்டியது. ஃபோனில் போய் விளையாடிட்டுருக்கோம். நினச்சால கஷ்டமாக இருக்குது. ட்ரைனேஜா? கிராணி ஆயலாமா போவோம்? இந்த மாதிரி இடத்துலலாம் இருக்குது. சரி ஓகே, நமக்கு எதுக்கு அதெல்லாம். அவன் எங்கேயாவது இருக்க வந்துட்டாங்க. பார்த்துட்டான் பார்த்தீங்களா?
இதான் நம்மளுக்காக கரெக்டாக ஸ்கெட்ச் போட்டு வெயிட் பண்ணி செஞ்சுட்டு இருக்கான். இப்போ வெயிட் பண்ணி போவோம். கமான் இங்கே தாங்க இருக்கான் டேபிள். டேய் வராங்கடா, ஓடிட்டுடா. ஏய் போய் தொலையாண்டா அப்பா, இங்கேயே சொல்லிட்டு இருக்கியடா. போகலாம். மேலே கிராணினா ஸ்ரீயோங்குது, இதெல்லாம் வாடாங்குது, எத்தனை பேருக்கு நம்மளை விட கொஞ்சம் ஃபேமஸாகி ஆகிட்டுருக்கோமோ. சரி அது கடந்து போடுங்க. நம்ம இன்சைட் போயிடலாம். ஃபஸ்ட்டு கரெக்டாக லெஃப்ட் முன்னாடி பண்ணிக்கிது பார்த்தீங்களா. இப்போ சேஃப்கி இருக்குது, அந்த சேஃப்கி கணிச்சிட்டு மேலே போய் அதை லாக் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். பார்த்துச்சுங்க, அதான் நம்மளுக்கு வேணும். நம்ம விற்றுட்டு போகலாம். சீக்கிரமா வந்துச்சு, நம்ம விற்றுடலாமா. எனக்கு எல்லாமே கொஞ்சம் கனெக்டடாகவே இருக்குது. ஸோ வந்து பழகிடுச்சு. வந்து நமக்கு ஃபஸ்ட்டு டக்குன்னு வந்துச்சு. பாய் மண்டேவா, நான் அப்புறம் மீட் பண்ணுறேன். சேஃப்டிங்க தாங்க எனக்கு. அவன் வச்சுட்டு முழுங்கிட்டு வாங்க நினச்சேன். நான் அவ்வளோ முழுங்கலை. ஓகே சேஃப்டி எடுத்துக்கலாம். சம்பவம் வந்துடுச்சுங்க. பக்கம் வந்துட்டோம், சம்பவத்துக்கு பக்கம். ஓகே கீழே போயிடலாமா. என்ன இங்கேயே ஹேங் ஆயிடுச்சு. ஐயா நகர்த்த முடியலங்க. சீக்கிரம் நகரு. நகர்ந்துச்சுங்க. அப்பா ஸ்டார்ட் ஆகிடுச்சா. இப்போ பாங்க கரெக்டாக இப்போ ஓப்பன் பண்ண முடியாது. ஜொக்குலுக்கரோ எவ்வளவோ அமுத்தி பார்த்தாங்க, ஓப்பனே ஆக மாட்டேன்ட்டான் இந்த லிஃப்ட்டு பாய போல். கொஞ்சம் கூட ஓப்பன் ஆவாங்க. இதாங்க காண்டாச்சு. இந்த மாதிரி கிளிச் ஆகிறதுனால தான் நிறைய கேமர்ஸ் எங்களை மாதிரி கேமர்ஸ்லாம் ரொம்ப ஆசைப்படுறோம். இந்த ஃப்ரீ ஃபயரை கூட அப்பப்போ இந்த கன்ஸ் விடாமல் போய்ட்டு எனிமே அட்டாக் பண்ணிடுவான். இந்தமாதிரிலாம் காண்டாகும் சத்தியமாக. ஓகே நெக்ஸ்ட் நம்ம என்ன கேம் ப்ளே போகலான்னு நீங்கள் சொல்லுங்கள். இந்த கார் எஸ்கேப் நான் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக போட ட்ரை பண்ணுறேன். அண்டு இந்த சேஃப்கி வேறு வெளியே தூக்காமல் சொல்லிட்டு முள்ளையே மாட்டிடுச்சு. இவன் வேறு இப்போ பார்த்து இப்போ வேறு ஃபோன் வேறு பேட்டரி கம்மியாகிடுச்சா, அதனாலேயே கொஞ்சம் ஹேங் ஆரம்பிச்சிச்சு. சரி ஓகே, உங்களுக்கு வேறு என்ன கேம் ப்ளே, அதாவது இந்த கிராணி 2 இப்போ கிராணி 3 இந்த சீரீஸை நம்ம கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வேறு என்ன கேம் ப்ளே வேணும் நீங்கள் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிவிடுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். டாட்டா பை பை, see you.